ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள். இப்போ எடுத்துக்காட்டு 2.2 கொஷின் பாருங்கள். அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. அடிப்பக்கம் உயரம் ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ பரப்பளவு ஃபார்மில் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் தான். அப்போது இது சைடில் இணைகரம் படம் வரைஞ்சிக்கோங்க. படம் வரைஞ்சிக்கின்னு பேர் ஃபஸ்ட்டு கொடுங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. அதுக்கப்புறம் பாருங்கள், அடிப்பக்கம் 12 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது 12 மீட்டர். அதுக்கப்புறம் உயரம் 8 மீட்டர். அப்போது உயரம்னா இதுதான். அப்போது இது 8 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது இந்த படம் சைடில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடிப்பக்கம் கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க. அடிப்பக்கம் என்ன குறிப்போம்? பின்னு குறிப்போம். அது 12 மீட்டர். அதுக்கப்புறம் உயரம் ஹெச் அது எவ்வளோ? 8 மீட்டர். அப்போது இணைகரத்தின் பரப்பளவு தானே கேட்டுக்கிறோம். அப்போது இணைகரத்தின் பரப்பளவு பி பெருக்கல் ஹெச் சதுர அளவுகள். அப்போது பி என்னது? 12 பெருக்கல் ஹெச் என்னது? 8 சதுர அளவு என்ன சொல்லியிருக்காங்க? மீட்டர். அதனால் மீட்டர். அப்போது 2 8 16 மீதி 1 1 8 8 1 1. அப்போ 96 சதுர மீட்டர். இப்போ கடைசியாக என்ன எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் இணைகரத்தின் பரப்பளவு 96 சதுர மீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 2.2 முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?